அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியானது. வர்த்தமானி. பூண்டுலோயா தீ விபத்து விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு. புத்தளத்தை சுழற்றி போட்ட மினி சூறாவளி, காற்றினால் அள்ளுண்டு சென்ற கூரைகள். இந்த பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்க வாய்ப்பு. 48 மணி நேர எச்சரிக்கை. அவதானம் மக்களே. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு கஜமுத்து விற்பனை செய்ய முயற்சித்த மூவர் கைது. ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. வீதியோரத்தில் கிடந்த பெண்ணின் சடலம் விசாரணையில் பகீர் தகவல். மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி புறப்பட்ட பயணிகள் கப்பல். தொடர்வென விரிவான செய்திகள். அனைத்து அரசு ஓய்வூதியதாரர்களுக்கும் இடைக்கால கொடுப்பனவை வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ளார். அக்டோபர் மாதம் முதல் கொடுப்பனவு வழங்கப்படும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையின் பிரதிகள் தேர்தல் ஆணையம், திரைசேரி மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதன்படி ஓய்வூதியதாரர்களுக்கு 3000 ரூபாவை அரசாங்கம் வழங்க எதிர்பார்த்துள்ளது. புடுலோயா கீழ்பிரிவு தோட்டத்தில் லயன் குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தினால் சேதமடைந்த குடியிருப்புகளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் மற்றும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம். ராமேஸ்வரன் சென்று நேரில் பார்வையிட்டுள்ளார். குறித்த மேற்பார்வை நடவடிக்கையானது இன்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புண்டுலோயா கீழ்பிரிவு தோட்டத்தில் லயன் குடியிருப்பில் நேற்றைய தினமிரவு 8 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாகவும் மற்றும் 3 வீடுகள் பகுதியளவிலும் தீக்கிரையாகியுள்ளன. இந்த தீ விபத்தினால் லயன் தொகுதியில் அமைந்திருந்த 20 வீடுகள் சேதமடைந்ததுடன் இந்த வீடுகளில் குடியிருந்த 20 குடும்பங்களை சேர்ந்த 70 பேர் தற்காலிகமாக தோட்டத்தின் ஆலய மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் மற்றும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமானிடம் ஆலோசனைக்கமைய ராமேஸ்வரன் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் அவர்களுக்கு ஆறுதலும் தெரிவித்துள்ளார். அத்தோடு அவர்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை பார்வையிட்டதுடன் சேத விபரங்களையும் கேட்டறிந்ததுடன் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்குமாறு பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் மற்றும் தோட்ட நிர்வாகத்துக்கு ராமேஸ்வரன் பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மாவட்டத்தில் நேற்றிரவு வீசிய பலத்த காற்றினால் புத்தளம் நகரின் சில கட்டடங்களின் கூரைகள் காற்றினால் அள்ளுண்டு சென்றுள்ளன. புத்தளம் மாவட்டத்தில் நேற்றிரவு வீசிய பலத்த காற்றினால் புத்தளம் நகரசபை சந்தை கடை தொகுதியின் கூரை தகடுகள் அள்ளுண்டு சென்றுள்ளன. அத்துடன் KA பாய்ஸ் ஞாபகார்த்த மண்டபத்தின் கூரைகள் மற்றும் புத்தளம் நூலகத்தின் கூரைகள் ஆகியன காற்றினால் அள்ளுண்டு சென்றுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. இலங்கையில் பெய்து வரும் பலத்த மழையினால் குடா கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று சனிக்கிழமை காலை 9 மணி முதல் சுமார் 48 மணி நேரத்திற்கு 3 பிரதேச செயலகங்களுக்கும் வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடா கங்கையின் ஆற்று நீர் மட்டத்தை ஆய்வு செய்ததை அடுத்தே நீர்ப்பாசன திணைக்களத்தினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை மாவட்டத்தின் புலட்சிங்கல, மதுராவளை மற்றும் பாலித்தனுவர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட குடாகங்கை மற்றும் மகுர கங்கையின் தாழ்வான பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை களுத்துறை மாவட்டத்தின் பெய்து வரும் மழை காரணமாக குக்குளே கங்கை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் இன்று சனிக்கிழமை காலை திறக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் புலட்சிங்கல பிரதேசத்தில் பல தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து 180 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அந்த பகுதியின் அருகில் வசிக்கும் மக்கள் மிக எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இதேவேளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளமையினால் புலட் சிங்கள, பரகுடை, மொல்காவா ஆகிய வீதிகளில் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளதால் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழைவீழ்ச்சி மேலும் அதிகரித்தால் நீர்த்தேக்கத்தின் அதிகளவான நீர் வெளியேற்றப்படும் என பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது. புத்தளம் பகுதியில் சுமார் 1 கோடி ரூபாய் 30 லட்சம் ரூபாவிற்கு கஜமுத்துக்களை விற்பனை செய்ய முயன்ற மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றிரவு புத்தளம் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கஜமுத்துக்களை விற்பனை செய்ய உள்ளதாக பாலாவி விமானப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய புத்தளம் காவல்துறை விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சுற்றி வளைப்பு புத்தளம் கொழும்பு முகத்திடலுக்கு முன்பாக இடம்பெற்ற நிலையில் இதன்போது 1 கோடி 30 லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட முற்பட்ட 3 கஜமுத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் புத்தளம் மற்றும் மாவனெல்ல பகுதிகளைச் சேர்ந்த மூவர் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் மற்றும் கைப்பற்றப்பட்ட கஜமுத்துக்களையும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக புத்தளம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாக புத்தளம் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வாக்காளர் ஒருவர் செலவிடக்கூடிய வரம்பையும் மீறி அதிக தொகையை செலவிட்டதாக தெரிய வருமாயின் அவர் ஜனாதிபதியானாலும் அவரின் பதவியை ரத்து செய்ய சட்ட ஏற்பாடுகள் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. தேர்தல் பிரச்சார செலவுகள் தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பிரச்சார செலவுகளை கண்காணிக்கும் வகையில் இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. வாட் மணி மீட்டர் என பெயரிடப்பட்டுள்ள இந்த இணையதளத்தின் வெளியீட்டு விழா கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த இணையதளம் பிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் மற்றும் பேப்ரல் அமைப்பு உட்பட 6 முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிலாபம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விலத்தவ பகுதியில் 65 வயதுடைய பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிலாபம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் பிங்கிரிய மூகலன்கேன பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் விலத்தவ வீதியின் ஓரத்தில் சடலமாக கிடந்ததாக அவரது மகள் வாக்குமூலம் அளித்துள்ளார். மகளின் கணவர் உயிரிழந்த பெண்ணை தேடி சென்ற போது நபரொருவர் பெண்ணொருவரை தூக்கி செல்வதை பார்த்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வெளிச்சத்தில் குறித்த நபரை இனங்கண்டதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன்படி செயல்பட்ட போலீசார் நேற்று சந்தேக நபரை கைது செய்து சிலாபம் போலீசில் ஆஜர்படுத்தினர். கைதான சந்தேக நபர் வீரபொகுன பிங்கிரிய பிரதேசத்தில் வசிக்கும் 34 வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரத்தினபுரி, கேகாலை, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. குறித்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நாளை மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று ஆரம்பமாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை 10:45 மணிக்கு காங்கேசன்துறை துறைமுகத்தில் இருந்து சிவகங்கை கப்பல் பயணத்தை ஆரம்பித்துள்ளது. குறித்த பயணமானது 25 பயணிகளுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் செல்லும் பயணிகளுக்கு கப்பல் நிறுவன தலைவரால் வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்வில் இந்து ஸ்ரீ கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் நிரஞ்சன் நந்தகோபன், காங்கேசன்துறை துறைமுகத்தின் அதிகாரிகள் மற்றும் கடற்படையினர் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.